ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கோவக்காவை ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் கோவக்காவை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சது கடுகு பொரிஞ்சது சோம்பு கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விடுவோம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு மசாலும் வெந்திருக்கு. இந்த இதில் நம்ம கோவக்காய் போட்டுக்கணும். கோவக்காய் போட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சிட்டோம்னா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து கோவக்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மாங்காய் பொடி இருக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் போட்டிங்கன்னா மாங்காய் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மாங்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.